கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1640 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 30:26 நான் வாசிக்கின்றேன். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டுவார், காயத்தை குணமாக்குவார். ஒருவேளை உன்னுடைய உள்ளம் முறிந்து காணப்படலாம், உன் வாழ்க்கை முறிந்து காணப்படலாம், உன் தொழில் முறிந்து காணப்படலாம். நீங்கள் அவற்றிலிருந்து விடுபட அவருடைய பிள்ளையாய் மாறுங்கள். இயேசுவினுடைய பிள்ளையாய் மாறுவீர்களானால் தமது ஜனத்தின் முறிவை கட்டுவார், காயத்தை குணமாக்குவார். வார்த்தைகளினாலே காயப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? மனிதர்களாலே காயப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? நஷ்டங்களினாலே காயப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையே என்று காயப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் காயத்தை கட்டுகிறவர் இயேசு, குணமாக்குகிறவர் இயேசு. வியாதியினாலே ஒருவேளை வேதனைப்பட்டிருக்கலாம், வியாதியையும் குணமாக்குவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசுவினுடைய மகிமையினாலே நீங்கள் அவருடைய பிள்ளையாய் மாறுங்கள். உங்கள் முறிவை ஹல்லேலூயா மாற்றுவார். அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் மாற்றுவதற்கு அவரால் முடியும். உங்கள் காயங்களை கட்டி குணமாக்குவார். ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுங்கள். இயேசுவை நம்புங்கள், இயேசுவிடத்தில் வாருங்கள். இயேசு உங்களுக்கு சுகமும் பலனும் தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.